டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். சார் நான் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேனியல் செல். இந்த டேனியல் செல்லில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு ஆனோடிக் கம்பார்ட்மெண்ட். இந்த ஆனோடிக் கம்பார்ட்மெண்ட்டில் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்கும். அதில் ஜிங்க் ராடு வந்து டிப் பண்ணி வச்சுருப்பாங்க. ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட். இது வந்து கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட். சரி, இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில் காப்பர் ராடை டிப் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி, இப்போ வந்து இந்த ஆனோடிக் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜிங்க் ராடு இஸ் எக்ஸ்டர்னலி கனெக்டட் வித் ஒயர். நடுவில் வோல்ட்மீட்டர் இருக்குது. சரி, அது வந்து ரெண்டு ராடும் எக்ஸ்டர்னலி கனெக்டட் வித் ஒயர். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரெண்டு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன், அதாவது ஜிங்க் சல்ஃபேட்டு, இங்கே வந்து என்னது காப்பர் சல்ஃபேட்டு, இந்த ரெண்டு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இஸ் கனெக்டட் பை யூஸிங் எ சால்ட் பிரிட்ஜ். இப்போ தான் சர்க்கியூட் வந்து முழுமை அடையுது. இப்போ இந்த சால்ட் பிரிட்ஜில் என்ன இருக்குன்னா அகர் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் இனர்ட் எலக்ட்ரோலைட், பொட்டாசியம் குளோரைடு, அப்புறம் வந்து சோடியம் சல்ஃபேட்டு, இந்த மாதிரி இனர்ட் எலக்ட்ரோலைட் இந்த இதில் இருக்கும், இந்த சால்ட் பிரிட்ஜில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே ரியாக்ஷன் தானாக நடக்கும். என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜிங்க் ராடில் இருக்கக்கூடிய ஜிங்க்கு 2+ அயான்ஸாக வெளியில் வரும், இந்த சொல்யூஷனில் வரும். இங்கே என்ன நடக்குதுங்கிறது இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ 2+ அயான்ஸாக வரும், ப்ளஸ் 2 எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் தான்ட்ட இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் மூலயமா மேலே அனுப்பும் இந்த 2 எலக்ட்ரானை. எலக்ட்ரான் இங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதால இந்த ஆனோடு வந்து மைனஸ் சார்ஜ், நெகட்டிவ் சைனில் குறிக்கிறோம். அப்புறம் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அது மூவ்மெண்ட் ஆகி இங்கே வரும்போது எந்த பக்கம் வருது, கேத்தோட் பக்கம் வருது. அப்போ கேத்தோடு எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணுறதால அது என்ன சைனில் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் சைனில் இருக்கும். ஆனால் சாதாரண எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் பார்த்தீங்கன்னா கேத்தோடு வந்து நெகட்டிவ்னும் ஆனோடு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த கால்வானிக் செல்லில் அப்படியே மாற்றும். ஆனோடில் எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதால நெகட்டிவ், கேத்தோடில் எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணுறதால பாசிட்டிவ். ஸோ அந்த 2 எலக்ட்ரான்ஸும் உள்ளே வந்து இங்கே காப்பர் சல்ஃபேட்டில் காப்பர் 2 அயான்ஸ் இருக்கும்ல, அந்த காப்பர் 2 அயான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துகிட்டு காப்பராக போய் இந்த ராடில் போய் படிஞ்சிடும். ஸோ இது வந்து இந்த ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? ரைட். இப்போ இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஒரு லெஃப்ட் சைடில் ஆனோட் கம்பார்ட்மெண்ட்டு, ரைட் சைடில் கேத்தோட் கம்பார்ட்மெண்ட்டு. ஆனோட் கம்பார்ட்மெண்ட்டில் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் ஜிங்க் ராடு டிப் ஆகிருக்கு. அது வந்து ஆனோடாக செயல்படுது, அது நெகட்டிவ் சைட். அடுத்தது காப்பர் சல்ஃபேட்டில் காப்பர் ராடு டிப் பண்ணியிருக்கு, இது கேத்தோடாக செயல்படுது, இது எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணுறதால பாசிட்டிவ் சார்ஜ். திஸ் 2 ராட்ஸ் இஸ் எக்ஸ்டர்னலி கனெக்டட் வித் ஒயர். நடுவில் வோல்ட் மீட்டர் இருக்குது. சரிங்களா? அது எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத காமிக்கிறதுக்காக. இன்னும் இந்த செல்லு வந்து கம்ப்ளீட் ஆகலை. திஸ் 2 எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் is connected by using a salt bridge. என்ன சொல்லுவோம், சால்ட் பிரிட்ஜ். இந்த சால்ட் பிரிட்ஜில் அகர் அப்படிங்கிறது இருக்குது, வித் இனர்ட் எலக்ட்ரோலைட் சச் as பொட்டாசியம் குளோரைட், சோடியம் சல்ஃபேட் இருக்கு. சரி, இப்போ வந்து ஆனோடிக் கம்பார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி மேலே போயிட்டே இருக்குது. அப்போ ஜிங்க் 2+ அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ பாசிட்டிவ் அயனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது அதே மாதிரி இங்கே வாங்க, காப்பர் 2+ அயான்ஸு இங்கே டெபாசிட் ஆகிட்டே இருக்குது. அப்போ நெகட்டிவ் சல்ஃபேட் அயான்ஸோட அளவு அதிகமாகிட்டே இருக்குது, கான்சன்ட்ரேஷன். இங்கே பாசிட்டிவ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்குது ஜிங்க் 2+, இங்கே நெகட்டிவ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்குது சல்ஃபேட் 2-. அப்போ என்ன ஆகும், இது நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சால்ட் பிரிட்ஜில் இனர்ட் எலக்ட்ரோலைட் சச் as பொட்டாசியம் குளோரைடு இருக்குது. இப்போ ஜிங்க் 2+ஐ நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக குளோரைடு அயான்ஸ் வரும். அடுத்தது சல்ஃபேட் அயான்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இங்கேருந்து பொட்டாசியம் அயான்ஸ் வரும். பொட்டாசியம் அயான்ஸ் மூலயமா இந்த கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட் நியூட்ரலைஸ் ஆகும்.
அதாவது நெகட்டிவ் அயனோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகாமல் அதாவது நியூட்ரல் செய்யப்படும். அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் அயனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகாமல் இங்கே பொட்டாசியம் அயான்ஸ் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ இதான் வந்து இந்த சால்ட் பிரிட்ஜோட ஒர்க்கு. சரிங்களா? அந்த ஆனோடில் வந்து எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதால எலக்ட்ரான்ஸு ப்ரொடியூஸ் ஆகி ஜிங்க் பிகம் ஜிங்க் 2+ ஆகிறதால ஆக்சிடேஷன். கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட்டில் காப்பர் 2+ காப்பராக போய் டெபாசிட் ஆகிறதால ரிடக்ஷன். எல்லாம் கரெக்டு தான். இந்த ஒரே ஒரு விஷயம், அந்த எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் ஆனோட பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, ஆனால் கால்வானிக் செல்லில் ஆனோட நெகட்டிவ் சைனில் சொல்லணும். எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் கேத்தோட நெகட்டிவ்னு சொல்லுவாங்க, ஆனால் கால்வானிக் செல்லில் கேத்தோட என்ன சொல்லணும், நீங்கள் பாசிட்டிவ் சைனில் சொல்லணும். இவ்வளோதான் விஷயம். இதுதான் வந்து டேனியல் செல். சரிங்களா? புரியுதுங்களா? அது டேனியல் செல்லில் பார்த்தீங்கன்னா இதை வோல்டாயிக் செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கால்வானிக் செல் 2 ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஒன்று ஆக்சிடேஷன் ஆஃப் செல்ஸ், ஏற்கனவே நம்ம வீடியோ மூலயமா நம்ம சொல்லியாச்சு. அந்த மெட்டாலிக் ஜிங்க் ஸ்ட்ரிப்பு டிப்டு இன் அக்வைஸ் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். ரிடக்ஷன்ஸ் ஆஃப் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் ஸ்ட்ரிப்ஸ் டிப்டு இன் அக்வைஸ் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இந்த 2 ஆஃப் செல்லும் எப்படி ஜாயினிங் ஆகுது அப்படின்னா 2 strips connected by wire. Electrolytic solution joined by salt bridge inverted U-tube contains agar-agar mixed with inert electrolytes such as potassium chloride and sodium sulfate. இந்த ions வந்து can move. ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது, ஆனால் ஆனோட நெகட்டிவ் சைனில் சொல்கிறோம். Zinc gives zinc 2+ plus 2 electron. எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதால ஆனோட் நெகட்டிவ் சைனில் இருக்குது. கேத்தோடில் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் அக்கர் ஆகும், பாசிட்டிவ் சைன். ஏன்னா காப்பர் 2+ 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது. கேத்தோட எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணுறதால இட் இஸ் டு பி பாசிட்டிவ் சைன். காப்பர் 2+ 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி அது எதுவாக போய் டெபாசிட் ஆகும், காப்பராக போய் டெபாசிட் ஆகும். அடுத்த டியர் ஸ்டூடெண்ட், சால்ட் பிரிட்ஜை பற்றி உங்களுக்கு தெரியணும். 2 electrolytes connected by salt bridge. ஸோ ஆனோடிக் ஆக்சிடேஷன் இன்க்ரீசஸ் ஜிங்க் 2+. ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கிறதால ஜிங்க் 2+ அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனோடிக் ஆக்சிடேஷன் இன்க்ரீசஸ் ஜிங்க் 2+ அயான்ஸ் இன் சொல்யூஷன். ஸோ த சொல்யூஷன் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த சால்ட் பிரிட்ஜிலேருந்து இனட் எலக்ட்ரோலைட்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் குளோரைடு இருக்கக்கூடிய குளோரைடு அயான்ஸ் moves to anodic compartment to neutralize the solution. Cathodic reduction increases sulfate ions in solution, so the solution is negative charge. So அந்த இதில் சால்ட் பிரிட்ஜில் இருக்கக்கூடிய இனட் எலக்ட்ரோலைட்னு சொல்லக்கூடிய KCl இருக்கக்கூடிய K+ ions moves to cathodic compartment to neutralize the solution. This salt bridge. அப்புறம் சர்க்யூட்டை கம்ப்ளீட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸு மூவ் ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட். ஆனோட்லேருந்து எங்கே மூவ் ஆகுது, கேத்தோடுக்கு மூவ் ஆகுது பை த ஒயர். அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன்ஸ் மூவ்ஸ் டு கம்பார்ட்மெண்ட். ஸோ த சர்க்யூட் இஸ் கம்ப்ளீட்டட். எலக்ட்ரான்ஸ் வந்து ஒயர் மூலயமா எங்கே ஆகுது, ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு போகுது. அண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து மூவ்ஸ் டு கம்பார்ட்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு K+ அயான்ஸ் வந்து காப்பர் சல்ஃபேட் இருக்கக்கூடிய நெகட்டிவ் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் கேத்தோடிக் கம்பார்ட்மெண்ட்டுக்கும், Cl- அயான்ஸ் வந்து ஆனோடிக் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் மூவ் ஆகிறதால சர்க்யூட் என்னது உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஆகிடுது. இப்போ உங்களுக்கு அங்கே டயக்ராமில் கொடுத்துருக்குற மாதிரி ஜிங்க் 2+ ஆகுது கேத்தோடிக் அதாவது எங்கன்னா ஆனோட் ஆஃப் செல்ல. அப்புறம் 2 இன்வெர்டட் லைன் போட்டிருக்கோம். இது எதை குறிக்குது அப்படின்னா சால்ட் பிரிட்ஜ். அந்த சால்ட் பிரிட்ஜோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா காப்பர் 2+ காப்பராக டெபாசிட் ஆகுது. ஒரு ஜிங்க் சிங்கிள் ஃபேஸ் பவுண்டரி ஜிங்க் 2+ டபுள் இன்வெர்டட் லைனு, அது காப்பர் 2+ / காப்பர். இப்போ இதோட இந்த செல்லோட மொத்த E0 வேல்யூ, அதாவது பொட்டன்ஷியல் வேல்யூ ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 1.1 வோல்ட். ஸோ இந்த செல் ரியாக்ஷன்ஸை எழுதணும். இது செல் ரியாக்ஷன் சொல்லுவோம். லெஃப்ட் சைடில் ஆனோட் ஆஃப் செல் எழுதணும், ரைட் சைடில் கேத்தோட் ஆஃப் செல் எழுதணும், நடுவில் சால்ட் பிரிட்ஜ். ஸோ இப்போ வந்து ஜிங்க்கு 2, அதாவது ஒரு ராடு ஆக்சிடேஷன் ஆகுது, இன்னொரு ராடு வந்து ரிடக்ஷன் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் பவுண்டரியில் மென்ஷன் பண்ணணும்.
அந்த சிங்கிள் இன்வெர்டட் லைனில் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் இந்த டபுள் இன்வெர்டட் லைன் வந்து ஆனோட் ஆஃப் செல்லையும் கேத்தோட் ஆஃப் செல்லையும் பிரிக்கிறது. ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சால்ட் பிரிட்ஜ். இப்போ அந்த செல் ரியாக்ஷனுக்குரிய அந்த பொட்டன்ஷியல் வேல்யூவை ரைட் சைடில், அதாவது E0 இஸ் ஈக்குவல் டு 1.1 வோல்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடணும். இப்போ E0 வேல்யூ பாசிட்டிவ்ல வந்தால் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ், தானாகவே நடக்கும். E0 வேல்யூ நெகட்டிவ்ல வந்தால் ரியாக்ஷன் இஸ் நான் ஸ்பான்டேனியஸ், அதாவது தானாக நடக்காது. அப்போ E0 இஸ் ஈக்குவல் டு E0 ரைட் ஹேண்ட் மைனஸ் E0 லெஃப்ட் ஹேண்ட், E ரைட் ஹேண்ட் மைனஸ் E லெஃப்ட் ஹேண்ட். ரைட் ஹேண்டில் என்ன இருந்தது? காப்பர் இருந்தது, அதோட பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து 0.34 வோல்ட். மைனஸ் லெஃப்டில் எது இருந்தது? அதாவது ஜிங்க் இருந்தது, அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா மைனஸ் 0.76 வோல்ட். அப்போ 0.34 வோல்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 0.76 வோல்ட்டு கூட்டினா 1.10 வோல்ட் ப்ளஸ். அப்போ E0 வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் என்னவா இருக்கும்? ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு கால்வானிக் செல் புரியுதா? சரிங்களா? சார் கால்வானிக் செல்லில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டயக்ராம் போடணும். டயக்ராம் போட்டு முடித்த உடனே ஆக்சிடேஷன் ஆஃப் செல் எழுதணும், ரிடக்ஷன் ஆஃப் செல் எழுதணும், ஆஃப் செல்லை எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு எழுதணும், அப்புறம் ஆனோடை பற்றி எழுதணும், அப்புறம் வந்து கேத்தோடை பற்றி எழுதணும், அப்புறம் சால்ட் பிரிட்ஜை பற்றி எழுதணும், அப்புறம் கம்ப்ளீஷன் ஆஃப் சர்க்கியூட்டை பற்றி எழுதணும், அப்புறம் செல் ரியாக்ஷன்ஸ் எழுதணும். செல் ரியாக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த செல்லுக்கு எப்படி 1.10 வோல்ட் வந்தது அப்படிங்கிறது எழுதணும். அப்புறம் E0 வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் இட் இஸ் எ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்னு சொல்லிட்டு அதை டயக்ராமை மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ்னா 5 மார்க்ஸ். சரிங்களா? தேங்க்யூ.